விஷயத்திலையும் எனக்காக நீங்க வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன பாக்குறதுக்கு வந்தீங்க, எனக்கு உதவி செஞ்சீங்க, எனக்கு கூட ஹெல்ப்பா நின்னீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா அது நாம எப்படா இயேசுவுக்கு உதவி செஞ்சோம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, இந்த பூமியில இருக்கக்கூடியதான சிறியவர்கள் சொன்னா சின்ன பசங்க கிடையாது, சின்ன குழந்தைங்க கிடையாது, தேவைகளோடு இருக்கக்கூடியவர்கள், சிறுமைப்பட்ட ஜனங்கள், வேதனையோடு இல்லையா, தேவைகளோடு கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அப்பனா அந்த சிறுமைப்பட்ட ஜனம் இப்படி யோசிச்சு பாருங்க. யாராவது பசியா இருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் சாப்பாடே இல்லாம என்ன பண்றான், கஷ்டப்படுறான். ஒருத்தர் வெளியில வீட்டு வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு கீழே விடக்கூடியதான பருக்கைகளாலே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கான். துணிக்கைகளாலே சாப்பிடலாமா, கீழே தூக்கி போடக்கூடிய சாப்பாடு எடுத்து சாப்பிடலாமா யோசனை இருக்கான். அப்படி இருக்கிறவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கும்போது, ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது, சில நேரத்துல எல்லாம் நம்ம எப்படி தெரியுமா சாப்பாடு கொடுப்போம்? வேஸ்ட் ஆச்சுன்னா சாப்பாடு கொடுப்போம். பக்கத்து வீட்டுல சாப்பாடு கொடுக்கறது கூட எப்படி தெரியுமா? எனக்கு அதிகமா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, நான் என்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு மனசு வராது. என்கிட்ட மீந்திருச்சு, எடுத்துக்கிறியாமா கொஞ்சம் அப்படி சொல்லுவோம். இது நல்ல குணாதிசயம் கிடையாது, இது இரக்கம் கிடையாது. மிச்ச மீதியை கொடுக்கறது இரக்கம் இல்ல. எது இரக்கம் என்று சொன்னால், அவர்கள் பசியோடு வாடுகிறார்கள் என்கிறதான உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டு அவர்களுக்கு முன்பாகவே நான் செய்கிறதான உதவிதான் இரக்கம். இல்ல, நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேங்க, கஞ்சி தண்ணி ஊத்திருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேங்க, பழைய சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேங்க, மிச்ச மீதியை கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவர்களுக்காக நீங்கள் வினக்கிட்டு ஒரு சாப்பாடை தயார் பண்ணி அல்லது சாப்பாடை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருப்பீங்களா? இதுதான் கேள்வி. நான் பசியா இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீங்க சிறியவர்களுக்கு செய்யறது எனக்கே செஞ்சீங்கன்ற அந்த சிறுமையான சூழ்நிலையில சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு, பசியா இருந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க.